ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லி இண்டெக்ஸ் 2026 நம்ம நித்தி ஆயோக்கு ஓகேங்களா, நம்மளோட நித்தி ஆயோக்கு இந்த வருஷம் வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பார்த்தாச்சு. அதுக்கு 8 பில்லர்ஸ் இருந்துச்சு. 8 பில்லர்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்தாச்சு. அதுக்குள்ள மாநிலங்களோட தரவரிசையும் நம்ம பார்த்துட்டோம். அந்த 8 பில்லர்ஸ்லேயும் தமிழ்நாடு எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ அப்படி இல்லை அப்படின்னாலும் அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இது வந்து யூனிக்கான ஒரு இண்டெக்ஸ், சரிங்களா? ஃபஸ்ட் டைமாக வந்து நம்மளோட நிதி ஆயோக் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்துட்டு ஏதுக்கு ஒரு தடவை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தாக்க, இன்னொரு தடவை வந்து அந்த மாநிலங்களோட தரவரிசையை ஒரு தடவை பார்த்துட்டு ஜிஎஸ்டிபி, அதாவது மாநில மொத்த உள் உற்பத்தி இருக்குல்ல, அது பெர் கேபிட்டா ஜிஎஸ்டிபின்னு சொல்லுவாங்க. தனிநபர் ஜிஎஸ்டிபி, தனிநபர் மொத்த மாநில உள் உற்பத்தி அடிப்படையில் மாநிலங்களை அவங்க ரேங்க் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன மாநிலம் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம். ரொம்ப சின்னது தான். ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த நம்ம ஏற்கனவே வந்து பார்த்ததை பார்த்துருவோம். முதலிடத்தில் உள்ள மாநிலங்கள், அதாவது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லி இண்டெக்ஸில் முதலிடத்தில் இருக்கிற மாநிலங்களை பார்த்துருவோம். முதலிடத்தில் இருக்கிற மாநிலங்கள், பெரிய மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு குஜராத், ரெண்டாவது மகாராஷ்டிரா, மூணாவது தமிழ்நாடு, அடுத்தது ஒடிஷா. இது பார்த்தாச்சு, ஓகேங்களா? அடுத்தது மலை மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு இடத்துல உத்தரகாண்ட், ரெண்டாவது இடத்துல அஸ்ஸாமு, மூணாவது இடத்துல இமாச்சல பிரதேசம், நாலாவது இடத்துல திரிபுரா. இதையும் நம்ம பார்த்துட்டோம், ஓகேவா? ஏற்கனவே பார்த்தாச்சு, திருப்பி ஒரு தடவை ரிவிஷன் தான் பார்த்துட்ருக்கோம். அடுத்தது யூனியன் பிரதேசங்கள் மற்றும் நகர மாநிலங்களாக சிட்டி ஸ்டேட்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த சிட்டி ஸ்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிறது கோவா, ரெண்டாவது இடத்துல டில்லி, மூணாவது இடத்துல சண்டிகர், நாலாவது இடத்துல புதுச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், சரிங்களா? நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ கடைசி இடத்துல எது இருக்குது, அதாவது ஒட்டுமொத்த குறியீடு, அதாவது மாநிலங்கள் தரவரிசையை பிரிச்சிருக்காங்க. எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, பெரிய மாநிலங்களில் எது ஃபஸ்ட்டு எது லாஸ்ட்டு, அதுக்கு அடுத்தது வந்து மலை மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் எது ஃபஸ்ட்டு எது லாஸ்ட்டு, அதுக்கப்புறம் யூனியன் பிரதேசங்கள் மற்றும் சிட்டி ஸ்டேட்ஸ் நகர மாநிலங்கள் எது ஃபஸ்ட்டு எது லாஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆனால் கடைசியாக என்ன பண்ணுவோம், ஒட்டுமொத்த குறியீடு, அதாவது ஒட்டு மொத்தமாக எல்லாத்துக்குமே ரேங்கிங் கொடுத்து குறியீடு கொடுத்துருந்தாங்க, அது இண்டெக்ஸ் பண்ணியிருந்தாங்க, ரேங்கிங் கொடுத்துருந்தாங்க. அதில் பார்த்தா ஃபஸ்ட்டு குஜராத் தான், ரெண்டாவது மகாராஷ்டிரா, மூணாவது தமிழ்நாடு, நாலாவது கோவா, அஞ்சாவது ஒடிஷா, ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லி இண்டெக்ஸு நித்தி ஆயோக் கொடுத்துருக்கிறதுல வந்து இதுதான் ரேங்கிங், சரிங்களா? சரி, ரைட்டு. இப்போ அதுலேயே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் ப்ரொஃபைல்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மாநிலமும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம வந்து தனித்தனியாக எடுத்து பார்த்தோம், ஓகேவா? பார்க்குறப்ப அவன் வந்து மாநிலங்களை அதையும் தரவரிசை பண்ணியிருக்கான். எப்படி வரிசை பண்ணியிருக்கான்றதை பாருங்கள். எப்படி வரிசை பண்ணியிருக்கான்னு பாருங்கள். தனிநபர் மொத்த மாநில உள் உற்பத்தி அடிப்படையில் மாநிலங்களின் தரவரிசை, அதாவது ஸ்டேட்ஸ் வந்து ரேங்க் பண்ணியிருக்கானுங்க. அது எதை பேஸ் பண்ணி ரேங்க் பண்ணியிருக்காங்கன்னா, கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், ஜிஎஸ்டிபின்னு சொல்லுவோம்ல. இப்போ ஜிஎஸ்டிபினாக்க, ஜிடிபினா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஆல் ஓவர் இந்தியாவுக்கு, ஜிஎஸ்டிபினா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மாநில உள் உற்பத்தின்னு சொல்லணும், மொத்த மாநில உள் உற்பத்தி. அதில் தனிநபர் பார்ப்பாங்க. தனிநபர் பெர் கேபிட்டா கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அது அடிப்படையில் மாநிலத்தை தரவரிசை பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ரேங்க்கு கொடுத்துருக்காங்க. பெரிய மாநிலங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள். பெரிய மாநிலங்களில் எடுத்தோன்னா குஜராத், ஜிஎஸ்டிபி, அதாவது பெர் கேபிட்டா ஜிஎஸ்டிபியில் மாநிலத்தோட ரேங்க்கு பார்த்தா ஃபஸ்ட்டு குஜராத்து, ரெண்டாவது ஹரியானா, மூணாவது கர்நாடகா, நாலாவது தெலுங்கானா அண்டு தமிழ்நாடு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டுக்குமே ஒரே அளவு தான் வந்து அவன் ஜிஎஸ்டிபி கொடுத்துருக்கான், ஓகேவா? அதனால் நம்ம வந்துட்டு ரெண்டும் ஒரே ரேங்கிங்கில் இருக்குது, தமிழ்நாடு அண்டு தெலுங்கானா. அஞ்சாவது இடத்துல மகாராஷ்டிரா இருக்குது, ஓகேங்களா? அஞ்சாவது இடத்துல எது இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகாராஷ்டிரா இருக்குது. திருப்பியும் சொல்கிறேன், பெர் கேபிட்டா ஜிஎஸ்டிபியில் ஃபஸ்ட்டு ஸ்டேட் வந்து குஜராத், அதாவது பெரிய மாநிலங்களில். ரெண்டாவது இடத்துல ஹரியானா இருக்குது, மூணாவது இடத்துல கர்நாடகா இருக்குது, நாலாவது இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தா 2 ஸ்டேட் இருக்காங்க, தமிழ்நாடுன்னு தெலுங்கானா. ஓகே, அடுத்தது யூனியன் பிரதேசம் மற்றும் நகர மாநிலங்களில் பார்த்தோம் அப்படின்னாக்க, ஃபஸ்ட்டு இடத்துல கோவா இருக்குது, ரெண்டாவது இடத்துல சிக்கிம் இருக்குது. சிக்கிம் எப்படி சார் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு காரணம் மக்கள் தொகை ரொம்ப 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 கம்மி. அங்கே வந்து சர்வீஸ் செக்டார் வந்து அதிகமாக இருக்குது, சேவைத்துறை வந்து அதிகமாக இருக்குது. எல்லாருமே டூரிசம் போகிறாங்க, ஓகேங்களா? டூரிசம் வந்து ஒரு சேவைத்துறை, ஓகேங்களா? ஸோ சிக்கிமில் வந்து டூரிசம் அதிகமாக இருக்குது, ஆனால் மக்கள் தொகை அங்கே கம்மியாக இருக்குது. அதனால் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனிநபர் அந்த ஜிஎஸ்டிபி வந்து அதிகமாக இருக்குது, சரிங்களா? தனிநபர் ஜிஎஸ்டிபி அதிகமாக இருக்குது. இதுதான் காரணம். கோவா ஃபஸ்ட்டு, ரெண்டாவது சிக்கிம், மூணாவது டில்லி. அது வந்து ஆபிஎஸ்எல், அதுக்கு தெரியும். அங்கே வந்து உற்பத்தி துறையும் அதிகமாக இருக்குது, சேவைத்துறையும் அதிகமாக இருக்குது டெல்லியில். அடுத்து சண்டிகரை பொறுத்த வரைக்கும் ஐடி செக்டர் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சிட்டி ஸ்டேட்டு, ஓகேங்களா? நகர மாநிலம் டில்லியும் சண்டிகரும், ஓகேவா? சரி, ரைட்டு. அடுத்தது
கடைசி இடம் பெற்ற மாநிலங்கள் எதுன்னு கேட்டால் ரொம்ப கடைசி இருக்குது பீகார். பீகார் ரொம்ப ரொம்ப கம்மி. தமிழ்நாட்டை விட 5ல் 1 மடங்கு தான் இருக்குது பீகார். உத்தரப்பிரதேசம் அதுக்கு அடுத்த இடத்துல இருக்குது. மணிப்பூர், மத்திய பிரதேசம், அதாவது ரொம்ப கீழே இருக்கிறது பீகார் தான். தனிநபர் ஜிஎஸ்டிபியில் இந்தியாவிலேயே கீழே இருக்க மாநிலம் எதுன்னு கேட்டால் பீகார். அதுக்கு அடுத்த இடத்துல இருக்க உத்தரப்பிரதேசம் ஓரளவுக்கு பரவாயில்ல. அதுக்கு அடுத்தது இருக்கிறது மணிப்பூர். அதுக்கு மேலே இருக்குது மத்திய பிரதேசம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறிக்கிட்டே வர்றாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. பெரிய மாநிலங்களில் குஜராத்து, அடுத்த ஹரியானா, அதுக்கடுத்த கர்நாடகா, அதுக்கப்புறம் தமிழ்நாடு மற்றும் தெலுங்கானா. ஓகேவா? அதே யூனியன் பிரதேசம் மற்றும் நகர மாநிலங்களில் ஃபஸ்ட்டு யார் இருக்கான்னு கேட்டால் கோவா, அடுத்த இடம் சிக்கிமு, அதுக்கு அடுத்து டெல்லி, அதுக்கு அடுத்து சண்டிகர். கடைசி இடத்துல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா பீகார் தான் ரொம்ப கீழே இருக்குது. பீகார் ரொம்ப கீழே இருக்குது. அடுத்தது உத்தரப்பிரதேசம், அதுக்கு கீழே மணிப்பூர், அதுக்கு மேலே மணிப்பூர், அதுக்கு மேலே மத்திய பிரதேசம். ஓகேவா? இவ்வளோ தான். இது வந்து நம்ம நித்தி ஆயோக்கோட லேட்டஸ்ட்டு ரிப்போர்ட்டு. இதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். வேறு எதுவும் அந்த புக்கில் அனலைஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அனலைஸ் பண்ணி அதை கொடுக்க மாதிரி இருந்தாக்கா கண்டிப்பாக எடுத்து கொடுக்குறேன். கொஞ்சம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்க மைனர் போர்ட்ஸு, மேஜர் போர்ட்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்ட்ரிக் வைஸ் கேட்குறாங்க. அது நான் ஏற்கனவே என்னோடய புக்கில் பழைய புக்லேயே கொடுத்துருக்கேன். அதை நான் வந்து எந்த போர்ட்டு எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்கிறத நாளைக்கு நான் கொடுக்குறேன். ஓகேவா? நன்றி, வணக்கம்.